தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாகவே உதயநிதி ஸ்டாலின் கைது விவகாரம்தான் பேசுபொருளாக உள்ளது. ஆனால் இந்த கைது நடவடிக்கைக்கு பின்னால் உதயநிதிக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் தனது நெருங்கிய நண்பர்கள் மீது மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. 2019ஆம் ஆண்டு திமுக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றது முதல் உதயநிதியை சுற்றி எப்பொழுதும் ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருக்கும். கட்சி நிர்வாகிகள் கூட அவரை சந்திப்பது கடினம் என்ற அளவுக்கு அந்த நண்பர்கள் வட்டாரம் எப்போதும் அவரை சூழ்ந்திருக்கும். ஒரு கட்டத்தில் கட்சி பணிகளில் மூத்த நிர்வாகிகளை விட இந்த நண்பர்களுக்கே உதயநிதி அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக புகார்கள் எழுந்தன. சில நேரங்களில் இந்த நண்பர்கள் குழுவினர் மூத்த நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் முறையாக மதிப்பதில்லை என்ற அதிருப்தியையும் கட்சிக்குள் நிலவி வந்தது. இவர்களது பேச்சை கேட்டுதான் பல சீனியர் தலைவர்களை உதயநிதி ஓரம் கட்டியதாகவும் ஒரு பேச்சு உண்டு. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டார். அன்று காலை முதல் நள்ளிரவு வரை நடந்த இந்த பரபரப்பான சம்பவத்தின் போது எப்போதும் அவரை சுற்றி இருக்கும் அந்த நண்பர்கள் படை எங்கே போனது என்றே தெரியவில்லை என கூறப்படுகிறது. அவர்கள் யாரும் உதயநிதிக்கு ஆதரவாக அருகில் நிற்கவில்லை. ஆனால் யாரையெல்லாம் உதயநிதி சற்று தள்ளி வைத்திருந்தாரோ அந்த மூத்த நிர்வாகிகள் தான் அன்று முழுவதும் அவருடன் இருந்து அனைத்து உதவிகளையும் செய்துள்ளனர். நள்ளிரவு சென்னை திரும்பிய பிறகுதான் உதயநிதிக்கு இந்த உண்மை உரைத்திருக்கிறது. ஆபத்தான நேரத்தில் தன்னை விட்டு ஓடி ஒளிந்த நண்பர்களை பற்றியும் இக்கட்டான சூழலில் தோள் கொடுத்த மூத்த நிர்வாகிகளின் விசுவாசத்தை பற்றியும் அவர் இப்போது தீவிரமாக யோசித்து வருகிறாராம். இந்த சம்பவம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பாடத்தை கற்பித்திருப்பதாகவும் வரும் காலங்களில் கட்சி நிர்வாகிகளுடனான அணுகுமுறையில் அவர் பெரிய மாற்றங்களை செய்ய வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விசுவாசம் என்பது கொண்டாட்டங்களில் மட்டுமல்ல, போராட்டங்களிலும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வு அவருக்கு உணர்த்தியுள்ளது.